ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சால்மன் மைண்ட் ஸ்டோன் தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? அதுக்கு இதை ஒரு 10 கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சிப்பியெல்லாம் 10 கலெக்ட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள், எல்லாத்தையும் கரெக்டாக எடுங்க. ஓகே, எடுத்தாச்சா? அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கொஞ்சமாக ஒரு ஆயில் போட்டு இந்த சால்மன் ஃபிஷ்ஷை அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, டைமிங் ஓடுது. ஓகே, வெந்துருச்சான்னு பாருங்கள். ஓகே, அந்த பிளேட்டில் வச்சுருங்க. அது மேலே கொஞ்சம் லெமனை புழிஞ்சு ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு லெமனை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அது மேலே அப்படியே ஒரு புஷ் பண்ணி ஊற்றிடுங்க. ஓகே, இப்போ தேவையான காய்கறிலாம் எடுத்துக்கலாமா? சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 3 சின்ன வெங்காயமும் 4 பெரிய வெங்காயமும் எடுத்து நல்லா கட் பண்ணி கேரட்டை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு லெமனையும் கூட சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ரெடி பண்ணிடலாமா? இப்போது அடுப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஆயில் போட்டு இந்த மீதி எல்லா பொருளையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டு மூடிக்கலாமா? ஓகே, அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த மில்க் வேறு ஊற்றணும். பால் ஊற்றி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, அதை வேற கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே, திரும்பவும் வேக வைங்க. ஓகே, வேக வச்சிட்டிங்களா? அந்த மைண்ட் ஸ்டோனை மட்டும் எடுத்து தனியாக தண்ணியில் போட்டு அதை உரித்து போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டு ஃபஸ்ட்டு வேகும், அதுக்கப்புறம் உரித்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஆமாம், உரித்து போட்டால் இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறியை சேர்த்து ஒரு லெமனையும் அதில் லைட்டாக புழிஞ்சு ஊற்றி மூடிக்கோங்க. ஓகே, மூடிக்கிட்டீங்களா? ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த சூப்பை ஒரு ஸ்பூன் ஊற்றி மேலே அந்த ஃபிஷ்ஷை வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் போட்டு அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.